Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 388. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த பறக்கிற மீனை முருகிக்கிட்டு சும்மா சல்லுன்னு மேல வந்தானுங்கல்ல, வந்தவனுங்க கப்பலை சுத்தி சுத்தி காமெடி பண்ணிட்டு இருப்பானுங்க. இவனுக்கு வேற வேலை இல்ல. அப்படியே வளைச்சு கப்பலை ரவுண்ட் இட்டு இருந்தவன லூஃபி பாத்துட்டு இதுல எவன் நல்லா சண்டை போடுவான் அப்படின்ட்டு அப்படியே லுக்கூட்டுட்டே இருப்பான். அதுல ஒருத்தன் ஹே 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 மானா, ஆஹா மாட்டிட்டாயா, இந்த வரண்டா கண்ணானு கைய நீட்டி அவனை லபக்குன்னு புடிச்சு சல்லுன்னு நேரா அவன்கிட்ட போயிருவான். அவன் டேய் விடுறான்பா, இந்த விட்டுறன்னு தூக்கி வெளியில வீசிட்டு நம்மால வண்டி எடுத்து சும்மா ஜாலியா ஓட்ட ஆரம்பிச்சிருவான். அவ்வளவுதான், லூஃபிக்கு செம ஹாப்பி. அவனுங்க ஒரே மாதிரி ஓட்டிட்டு இருப்பானுங்க. லூஃபி இடையில பூந்து அங்கிட்டும் இங்கிட்டும் சுத்தி விளையாண்டுட்டு இருப்பான். சாப்பருக்கு தான் பீதியாவும், ஐயோ லூஃபி அங்க பறந்துகிட்டு இருக்கானு. மத்தபடி அவனை நினைச்சு எந்த ஒரு கவலை இல்ல. அவன் அப்படித்தானே ஏதாச்சும் லொல்லு வேலை பண்ணிட்டே தான் இருப்பான். அந்த டைம் அதுல இருந்த வில்லப்பல் என்ன பண்ணுவானுங்க, ஏகப்பட்ட குண்ட தூக்கி கப்பல் மேல வீசுவானுங்களா. நமியும் உசூப்பும் பார்த்து பயங்கரமா பீதியாவாங்க. உடனே ரோபின் அந்த பாம்ஸ் எல்லாத்தையுமே பிடிக்க போவா. ஆனா அதுக்குள்ள சஞ்சு இடையில பூந்து ஒரு ரொட்டேஷனை போட்டு எல்லா பாமையுமே அடிச்சு தெரிய விட்டுருவான். ஒரு பாம் கூட கப்பல் மேல விழல. எங்க வந்து யாருகிட்ட, பெண்கள் நாட்டின் கண்கள், அவங்க மேல எவனாச்சு கைய வச்சான் ஒன்னே விடுவேன்பா. இங்க இவனை என்ன பண்ணுவானுங்க, அந்த செயலுக்கு பின்னாடிதான் மறைஞ்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கானுங்க. நமி அதை சுருக்க சொன்ன உடனே எல்லாம் சுருக்கிடுவானுங்க. உடனே என்ன பண்ணிடுவானுங்க, வாங்க தண்ணிக்குள்ள போலான்னு சல்லுன்னு கடலுக்குள்ள போயிருவானுங்க. அவனுங்க போனா போயிட்டு போட்டோம், லூஃபி ஏன் போகணும், லூசு பைய அவனும் தண்ணிக்குள்ள வண்டியை விட்டுருவான். அடுத்த செகண்ட் என்னாவும் பேன்னு பைய முக்கிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு அவனை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு சொல்லி இந்த சாப்பரும் ப்ரூக்கும் தண்ணியில ஊச்சிருவானுங்க. அவனுக்கு டெவில் ஃப்ரூட்டோட பவர் இருக்கு, அவனால நீந்த முடியாது. அவன் லூஸ் தனமா தான் எப்பவும் பண்ணுவான், தெரியாம தண்ணிக்குள்ள போயிட்டான். இவனு ரெண்டு பேத்துக்குமாச்சும் அறிவு வேண்டாம், அவனுக்கும் தானே டெவில் ஃப்ரூட்டோட பவர் இருக்குது. உள்ள குதிச்ச உடனே அப்படியே பேன்னு போவானுங்க. அப்புறம் என்ன, பிராங்கி கஷ்டப்பட்டு மூணு பேத்தையுமே மேல கொண்டு வந்துருவான். பச்சையா திட்டுவான், ஏன்டா சண்டைக்கு நடுவுல எதுக்குடா தண்ணிக்குள்ள போனேன்னு. காரிப்பா தெரியாம போயிட்டான்பா. சரி இவன் தான் போனா, உங்க ரெண்டு பேத்துக்கு எங்கடா போச்சு புத்தின்னு கேட்டா, நாங்களும் தெரியாம குதிச்சிட்டோம் பானுங்க. நமிதான் கொலை காண்டாயிருவா, அவளும் குதிச்சு காப்பாத்தி இருப்பா போல. ஏண்டா இரவ மாட்டு பாலியலா, மூணு பேர்த்த காப்பாத்தி மேல கொண்டு வரக்குள்ள நாங்க பட்ட பாடு எங்களுக்கு தான்டா தெரியும். இனிமேட்டு ஏதாச்சும் இந்த மாதிரி கிறுக்குத்தனம் பண்ணீங்க ஒல்லந்து கட்டிடுவேன்னு ப்ரூக்கோட வாயிலேயே ஒரு போர்டு. அந்த டைமுங்கும் போது அந்த மேக்ரோ பைரட்ஸுங்க கேமி அங்க தனியா இருக்கதா பாத்துருவானுங்க. அவளை புடிங்கல, இந்த டைம் எப்படியாச்சும் அவளை புடிச்சிடணும்னு சொல்லிட்டு வேகமா அவளை பிடிக்க போவானுங்க. அவ கத்திட்டு கிடப்பா, ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் நீ காப்பாத்துங்கன்னு. இங்க ஹச்சின்னு ஒரு சைடு கத்திட்டு கிடப்பான், கேமி பப்பாக்குன்னு. எவனாச்சும் அவளை தொட்டிங்க அவன் கைய வெட்டிட வேண்டான்னு வேற கத்துவான். அவனுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, ஏன்னா அவனை கூண்டுல தான் அடைச்சு வச்சிருக்காங்க, ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நேரா அவளை நோக்கி போயிட்டு இருப்பானுங்க. அவங்க ரெண்டு பேத்துக்கும் செமையா பீதியாவும் பயந்து நடுங்கிட்டு இருப்பாங்க. இவங்க பயங்கரமா கத்து நத்திட்டு இருப்பான், டே வேணாண்டான்னு. அந்த டைம் அவனை அடைச்சு வச்சிருக்க கூண்டு மேல பயங்கரமான ஒரு வெட்டு விழும். அவ்வளவுதான், அந்த கூண்டே ரெண்டா பொலந்துரும். வெட்டினது வேற யாரும் இல்ல, நம்ம ஜோரோ தான். வெளியில வந்த ஹட்சின், நான் இப்ப எப்படியோ ஃப்ரீ ஆயிட்டேன், என்னைய கூண்டுல இருந்து காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி ஜோரோ, நீ ரொம்ப நல்ல வேம்பான். அவன் கேப்டன் சொன்னதாண்டா நான் பண்ண முட்டா பயலாம்பான். இங்க மேக்ரோ பைரட்ஸ் வீரனடா போட்டு கேமிய பிடிக்க போனானுங்கல்ல, விளக்கண்ணைகளா கொஞ்சம் திரும்பகடாமா. திரும்பி பார்த்தவனுங்க அச்சி ஃப்ரீயா இருக்கான்னு தெரிஞ்ச உடனே செம்மையா ஷாக் ஆவானுங்க. அவ்வளவுதான், அவங்க ரெண்டு பேத்துக்கு செம்ம ஹாப்பி, துள்ளி குதிப்பாங்க. அச்சி வெளியில வந்துட்டான்னு. இங்க அந்த ஹச்சி காண்டாயி, ஏன்டா 3 idiots என்னைய கட்டி போட்டுட்டு மூவ் பண்ண முடியலன்னு தெரிஞ்ச உடனே ஓவரா ஆட்டம் போட்டீங்கல்ல, இருங்கடா உங்களை பொலந்துடுறேன்பா. அப்பவாச்சும் அவனுங்க பீதியாயி அடங்குவானுங்கன்னு பார்த்தா அதெல்லாம் இல்ல, உன்னை நாங்க செய்யாம விட மாட்டோம், பிஷ்மேன் கராத்தேவை காமிச்சு உன்னைய பொலந்து கட்டிடுறேன்பா ஒருத்தன். அந்த மேக்ரோ உனக்கு லக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நாங்க இறங்கணும்னா நீ காலிம்பா. இன்னொருத்தன் உன்னை வெட்டுல இந்த கடலே ரத்தமாக போகுது, அதுவும் உன்னை காலி பண்ண நான் புது டெக்னிக்லாம் வச்சிருக்கேன்னு அவன் ஒரு சைடு பில்டப் பண்ணுவான். இப்படி பண்ணிட்டு பாஞ்சு அந்த ஹட்சின் அட்டாக் பண்ண வருவாங்க. அவன் டக்கோயாக்கி பஞ்சுன்னு சொல்லி அவன் 3 கையை வச்சு 3 பேர்த்தோட மூஞ்சிலேயே ஒரே குத்து, அப்படியே பிளைங்ல போவானுங்க. அப்ப கூட அவனுக்கு வாய அடங்கல. இன்னைக்கு உன்னைய விடுறோம்டா, ஆனா இன்னொரு நாள் கண்டிப்பா உன்னை நாங்க விட மாட்டோம்னு சொல்லிட்டே தான் போவானுங்க. இவனு திருந்தாத ஜென்மம், என்ன பண்றது. சோ ஒரு வழியா 3 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அவ்வளவுதான், சந்தோஷம் தாங்க முடியல. அப்படி 3 பேருமே கட்டி பிடிச்சு கதறிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த பிளைங் பிஷ்ல இருந்து ஒருத்தன் பாஞ்சு வருவான். டேய் நீங்க இருக்கிறது எங்களோட ஹைட் அவுட்ல மறந்துட்டீங்களா, உங்க எல்லாத்தையுமே நாங்க விக்காம விட மாட்டோம், ஏன்னா நாங்கெல்லாம் பிளையிங் பிஷ் ரைடர்ஸ் தான் சொல்லிட்டு அட்டாக் பண்ண வேகமா வருவான். டக்குன்னு வந்ததுனால ஹச்சியால எதுவும் பண்ண முடியல. சோ என்ன பண்ணுவான், அவங்க ரெண்டு பேத்து மேலேயும் அட்டாக் பண்ற கூடாதுன்னு சொல்லி அவங்கள கவர் பண்ணுவானா. அந்த டைம்ங்கும் போது ஜோரோ இடையில பூந்து சரக்குன்னு ஒரே போடு. அவ்வளவுதான், அவன் அங்கேயே காலி. எங்க வந்து யாருகிட்ட ஃபைட்டை விட்டு இவ்வளவு சீக்கிரமா வெளியே போயிட்டு, சரி ஓகே இனிமேட்டு நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம், நீங்க ரெண்டு பேரும் எங்கேயாச்சும் போய் சேஃபா ஒழிஞ்சுக்கீங்க மானா. பண்ணி அந்த ஹச்சிக்கு சந்தோஷம் தாங்க முடியாம, ரொம்ப தேங்க்யூ ஜோரோ, நீ பண்ண எல்லாத்துக்கும் நன்றி, நான் இதுக்கு முன்னாடி பண்ண எல்லாத்துக்கும் நீ மன்னிச்சிருப்பானா. முன்னாடி பண்ணியா, என்னடா பண்ணாடி கேட்டா, அவன் 6 வாட் ஸ்டைல யூஸ் பண்ணி வேற லெவல்ல அட்டாக் பண்ணி ஜோரோவுக்கு பயங்கரமான பெயின் கொடுத்துட்டானாமா. அதான் கவலையா இருக்கும்பா. ஜோரோவுக்கு கொலை காண்டாவும், ஏன்டா கொய்யால நீ போட்ட சண்டையில
ஒரு டைம் கூட என் மேல அட்டாக் படல, அப்புறம் என்னடா ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருக்கேன்னு கத்துவானா. அப்படியா படலையா, சாரி பா தெரியாம சொல்லிட்டேன்மா. அதே நேரம் இங்க மறுபடியும் ஒரு 3 ரைடர்ஸ் கப்பல் அட்டாக் பண்ண வேகமா வருவானுங்க. உசோப்பும் சாப்பரும் பீரங்கிய வச்சு ஒரே போடு, அவ்வளவுதான் பொத்து பொத்து பொத்துன்னு கீழே விழுவாங்க. ஐயோ பாவம் பாட கட்டியாச்சும்பா. இப்படி இந்த ரைடர்ஸால ஒழுங்கா நம்மளால அட்டாக் பண்ண முடியலன்னு தெரிஞ்ச உடனே டூவல் என்ன பண்ணிடுவான், நீங்க 0 ஃபைட் பண்ணுங்கம்மா அப்படின்னு அவனுக்கு கத்துக்கிட்ட மொத்த வித்தியமே இறக்குவானுங்க. ஆனா அதை ஒரு டைம் தான் பண்ண முடியும், அதனால அவனுக்கு தான் டேமேஜ் ஜாஸ்தி. அப்படி பண்ணோம்னா எங்க மெடிக்கல் செலவெல்லாம் நீ ஏத்துக்குவியா, எங்களை பத்திரமா காப்பாத்துவியான்னு சொல்லி கேட்பானுங்களா. மில்லியன்ஸ்ல தர்றேன் பண்ணுங்க அம்மா. உடனே டீல் ஓகேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒருத்தன் களத்துல இறங்குவான். எப்படின்னா கையில ஒரு கோடாரிய பயங்கரமா சுத்திக்கிட்டே நேரா அட்டாக் பண்ண வருவான். அதை பார்த்தோன்னே சாப்பருக்கு பீதி ஆகும். ஐயோ பெரிய சைஸ்ல ஒருத்தன் அயன்றார கையில சுத்திக்கிட்டு வேகமா வரானேன்னு சஞ்சய் கரெக்டா சொல்லுவான். அவன் ஹேண்டில் பார கூட பிடிக்காம கையில இருக்க ஆயுதத்தை தான் சுத்திட்டு வர்றான். அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த ஒரு பிளானும் பண்ணாம டைரக்டா வந்து அடிக்க போறான்னு அர்த்தம். இந்த மாதிரி மான்ஸ்டர் பயெல்லாம் வந்து கப்பல் அடிச்சான்னா கப்பல்ல பயங்கரமான டேமேஜ் ஆகும். அதனால சஞ்சய் என்ன பண்ணிடுவான், லூஃபி கிட்ட இந்த ஃபிஷ பாத்துக்க சொல்லுவான். இவன் அவனை போய் அடிக்க போறானாமா. ஏன்னா 2 பேரும் கண்ணா பின்னாடி வரானுங்க. வந்து அடிச்சுன்னா கண்டிப்பா ஏதோ ஒன்னாலயாச்சும் டேமேஜ் ஆகும். அங்க அவன் பில்டப் பண்ணிட்டு இருப்பான். என்னடா கண்ணுகளா, இந்த வேகத்துல வந்து அடிச்சா எவ்வளவு டேமேஜ் ஆகும்னு கணக்கு பண்ணிட்டு இருக்கீங்களா, பெரிய சைஸ் விண்கல்லே வந்து அடிச்ச மாதிரி இருக்கும், நல்லா வாங்கிக்கிங்கன்னு கத்திட்டு இருப்பானா. உடனே 2 பேரும் ஒரு ஜம்ப். சஞ்சய் அவன் வாயோட ஒரு மிதிய வைப்பான். லூஃபி பலூன் மாதிரி மாறி அந்த ஃபிஷ தடுத்துருவான். அதுக்கப்புறமா விடல, அந்த ஃபிஷ புடிச்சு அப்படியே ஒரு ரொட்டேஷன் போட்டு கப்பல்ல ஒரே அடி. அவ்வளவுதான் பஞ்சாயத்து ஓவர். எதுக்குடா இப்படி பண்ணேன்னு கேட்டா, இன்னைக்கு நைட்டுக்கு டின்னர் ஆமா. சண்டையில கூட நம்மளால சாப்பாட பிளான் பண்றான் பாத்தீங்களா. ரோபினுக்கு தான் சிரிப்பா வரும் இவனுங்க பண்ற அட்டுவலியத்தை பார்த்தா. ஆனா இப்ப அவனுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு போச்சு, யூசுவலான மெத்தட் எல்லாம் இவங்க கிட்ட ஒர்க் அவுட் ஆகாதுன்னு. அதனால என்ன பண்ணிடுவானுங்க, பிளைங்ல வர 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 அட்டாக் பண்ணுவானுங்க. உசோப்ப அப்படியே அடிச்சு தள்ளிட்டு போவானுங்களா. என்ன வந்துகிட்டே இருக்கானுங்க, இன்னும் எத்தனை பேர்த்த தான் அடிக்கிறதுன்னு கேட்பான். இங்க லூஃபிக்கு இன்னும் அதுல ரைட் பண்ணுங்கிற ஆர்வம் குறையல. லாஸ்ட் டைம் விட்டுட்டானாமா, இந்த டைம் கண்டிப்பா விட மாட்டேன்பா. நமி தெளிவா சொல்லிடுவா, மறுபடியும் தண்ணிக்குள்ள போனேன் உன்னை நான் காப்பாத்தவே மாட்டேன்னு. இங்க ப்ரூக்கு திடீர்னு மண்டி போட்டு முக்கிட்டு இருப்பானா. ஏன்டா என்னாச்சுன்னு கேட்டா, இவனுக்கு இது ஸ்டார் ஹேட்ஸோட சேர்ந்து போற ஃபர்ஸ்ட் சண்டையாமா. இந்த டைம் மட்டும் நான் எதுவும் ஒழுங்கா பண்ணாம விட்டேன்னா அப்புறம் நான் ஒரு ஃபெயிலியர் மேன் ஆயிருவேன் அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசினோன்னு என்ன பண்ண போறான்னு ஆர்வமா பாப்பாங்க. இவனுக்கு எத்தனை பேர் மேல பறந்துட்டு இருந்தாலும் சரி அதை பத்தி கவலையே இல்ல. அவங்க எல்லாத்தையுமே நான் காலி பண்ண போறேன்னு என் வாயால சொல்ல மாட்டேன், ஆனா செஞ்சு காட்டுவேன்னு சொல்லி பயங்கரமா கத்திய வெளியே உருவிட்டு ஒரு ஜம்ப போட்டு மேல போவான். எல்லாம் வாய பொழந்துருவாங்க, கொக்க மக்கா ஏதோ பெருசா பண்ண போறான்னு. ஆனா அவன் கிட்டாரோட போய் நிப்பான். எல்லாம் அவனை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க, பாருங்கடா ஒரு ஸ்கெலிட்டனே வந்திருக்கு, இன்னைக்கு இவனை புடிங்கடா ஒரு வழி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போவானுங்களா. நம்மள எல்லாலபீன்னு ஒரு சாங்க போடுவான். அவ்வளவுதான், அந்த சத்தத்தை கேட்டவனே அந்த வண்டியை ஓட்டவனும் சரி அந்த ஃபிஷும் சரி அப்படியே தூங்க ஆரம்பிச்சிருவானுங்க. தூங்கினானுங்கன்னா மேல இருந்து கீழே தானே விழணும். ஆனா அவனுக்கு தூங்கினா பரவாயில்ல, லூஃபியும் சாப்பருமே தூங்க ஆரம்பிச்சிருவானுங்க. அப்படி எல்லாரும் விழும்போது நம்ம ப்ரூக்கும் தண்ணியில விழுந்துருவான். ஆனா லாஸ்ட் டைம் மாதிரி முங்க மாட்டான், தண்ணியிலேயே ஓடி வருவான். இதுக்கு முன்னாடி த்ரில்லர் பார்க்குக்கும் இதே மாதிரி தானே ஓடி போயிருப்பான் தண்ணியிலேயே. மியூசிக் தாண்டா பவர்னு சொல்லி தண்ணியில ஓடிட்டே போய் அட்டாக் பண்ணுவான். இத பார்த்தவனே மிச்சம் இருக்கவங்களுக்கு எல்லாம் பீதி ஆயிரும். ஆஹா அந்த ஸ்கெலிட்டன் ஏதோ பயங்கரமான ட்ரிக்கை யூஸ் பண்றான்டா, நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும்னு. அவன் கேட்டுட்டு இது ட்ரிக் இல்லடா மாங்கா மண்டைனுங்களா, இசை இசை தண்ணியிலே இருக்கு, உங்கள மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்குடா, அத புரிஞ்சுக்குங்கன்னு இழிச்சுக்கிட்டே தான் ஓடுவான். இவன் ஓட ஓட அங்க தண்ணியில ஒவ்வொருத்தனா பொத்து பொத்து பொத்துன்னு வந்து விழுவானுங்க. லூஃபி பாராட்டி தருவா, எப்பா ப்ரூக்கு நீ மாஸ் காட்டுறையா, இரு நானும் வரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்க பறந்துட்டு இருக்க ஒருத்த மேல போய் ஏறிடுவான். நமி வண்ட வண்டியா திட்டுவா, ஏன்டா மறுபடியும் உசுர வாங்குறேன்னு. அவனுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. வண்டியில ஏறின உடனே டேய் இனிமேட்டு எங்க கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது, உன்னை பொழந்துருவேன் அப்படி இப்படின்னு பயங்கரமா டயலாக் அடிப்பானா. கடைசியில பார்த்தா அதுல இருக்கவன் தூங்கிட்டு இருப்பான். சோ கண்ணா பின்னாடி வண்டி போகுமா, ஐயோ டே ஏந்திரா ஏந்திரான்னு எழுப்புவான். ஆனா வண்டி அங்க எங்கன்னு கண்ணா பின்னாடி போய் நேரா அங்க இருக்க குடிசையில போய் டம்முன்னு விழும். ஐயோன்னு சொல்லிட்டு இவங்க பதறுவாங்க. அதுக்கப்புறம் லூஃபிய காட்டுறாங்க, கண்ணா பின்னாடி சதறி கிடப்பான். இன்னொரு பெரிய பஞ்சாயத்து என்னன்னா, இவன் விழுந்தது அந்த டூவலோட ரூமுக்குள்ள. அவன் அங்கதான் பயங்கரமா உட்கார்ந்துட்டு இருப்பான். வாழைப்பழம் வலிக்கு வாயில விழுற மாதிரி. அவன் எதிர்பார்த்துட்டு இருக்க லூஃபியே டைரக்டா அவன்கிட்ட வந்துட்டான். அவன் அங்க இருக்க ஹெல்மெட் எடுத்து மாட்டிட்டு என்ன பாத்துட்ட சரியான்னு கேட்பான். லூஃபி பதறுவான், டே நீன்னு உடனே அவன் அங்க இருக்க கன் எடுத்து என்ன உனக்கு நல்லாவே தெரியும் கரெக்ட் தானேம்மா. லூஃபி உடனே அவனை பார்த்து பீதியாகி பதறதோட நம்ம ஜோரோவை காட்டுறாங்க. அவன் கொஞ்சமா சண்டை போட்டதுக்கே அவனுக்கு பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம உள்ளுக்குள்ள இன்னும் காயங்கள்லாம் ஆறல போல. அதான் த்ரில்லர் பார்க்ல சண்டை போட்டு கடைசியில லூஃபியோட பெயின் எல்லாம் அவன் வாங்கிட்டான்ல, அந்த பெயின் தான் இன்னும் வலிக்குது. இவங்க பதறுவாங்க, ஐயோ ஜோரோக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு. அதே நேரம் அந்த ப்ரூக்கு தண்ணியில ஓடிக்கிட்டே அவங்களுக்கு தண்ணி காட்டிட்டு இருப்பான். ஒரு 2 பேர் அவனை ஃபாலோ பண்ணி வேகமா வந்துட்டு இருப்பாங்க. அவங்களையும் கண்ணா பின்னாடி வெட்டி வீசிட்டு குடு 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 குடுன்னு ஓடுவான். அவனால முடியல, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிக்குள்ள போவானா. அதனாலயே அடிச்சு புரண்டு எப்படியோ தப்பிச்சு கரையில வந்து விழுந்துருவான். இதுக்கு மேல அவனால ஓட முடியல, பயங்கரமா மூச்சு வாங்குது. அப்படி மட்டும் ஓடுனேன் கண்டிப்பா என்னோட மசில்ஸ் எல்லாம் புடிச்சுக்கும் பாம்பான். எது மசிலான்னு கேட்டா, அட ஆமா இல்ல எனக்கு தான் மசில் இல்லையே, பட் இருந்தாலும் முடியல பயங்கரமா மூச்சு வாங்குதும்பா. பட் அவனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வச்சு செஞ்சுட்டான்ல. அதுக்காகவே ஜோரோ பாராட்டி தள்ளுவான், ஆல்மோஸ்ட் நீ முக்காவாசி வேற காலி பண்ணிட்டேன்னு. நம்ம ஆளுகளோட இருந்து சேர்ந்து போற ஃபர்ஸ்ட் சண்டை ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும்ல, அதனாலதான் இறங்கி பொழந்து கட்டி இருக்கான். பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பிரேக் வேணும்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துருவான். இங்க ஜோரோவால சுத்தமா முடியல
முடியல போல பயங்கரமா மூச்சு வாங்குவானா. ப்ரூக்குக்கு புரிஞ்சு போச்சு த்ரில்லர் பார்க்கோட டேமேஜ்னு சரியாகலன்னு. ஏன்னாதான் அவன் காட்டுத்தனமா மூச்சு வாங்கினாலும் இந்த மாதிரி டம்மி பயிலால இனிய தோக்கடிக்க முடியாது, நீ ஒண்ணு கவலைப்படாதேமா. அந்த டைம் திடீர்னு ஒருத்தன் பிளையிங் ஃபிஷ்ல பாஞ்சு அட்டாக் பண்ண வருவான். உடனே அந்த ஹச்சி ஜோரோ நீ அசந்த கேப்ல உன்னை அடிக்க வர்றான், அவனை நான் விட மாட்டேன்னு 6 வாட் ஸ்டைல யூஸ் பண்ணி ஒரே வெட்டு. அவன் ஆயுதமும் சரி அவன் வந்த மீனும் சரி கண்ணா பின்னான்னு வெட்டுப்பட்டு கண்டமாயி தெரிச்சிருவாங்க. இல்ல பயங்கரமா போசு வேற. ஜோரோவால இந்த கொடுமையை தாங்க முடியல. போயும் இவன்லாம் நம்மள காப்பாத்துறானான்னு. அட ஆமாப்பா நீ கவனிக்காம இருந்தீல, அதான் நான் ஹெல்ப் பண்ணேன்பா. உடனே கேமியும் அந்த ஸ்டார் பிஷ் அவனை பாராட்டி தள்ள உடனே அவனுக்கு வெக்கம் தாங்க முடியல. சோ கண்ணை மூடிட்டு ஆடிட்டு இருப்பானா. அண்ணாரனை பார்த்து டப்புன்னு ஒருத்தன் தண்ணிக்குள்ள இருந்து வெளியில வந்து ஒரு ஈட்டியை தூக்கிட்டு வீசுவான். கரெக்டா அந்த ஹச்சி மேல போய் குத்த போகும். அந்த டைம் தான் ப்ரூக் இடையில பூந்து அந்த அட்டாக்க தட்டி விட்டு அவனை காப்பாத்திடுவான். ஜோரோ பாஞ்சு போய் அவனை ஒரே போடு. வந்தவனை காலி பண்ணியாச்சு, யாருக்குமே எந்த ஒரு ஆபத்தும் இல்ல. உடனே அவன் நல்ல வேலை நீங்க காப்பாத்துனீங்க, இல்லன்னா நான் இப்பவே இங்கே இந்த ஸ்பாட்லயே செத்துருப்பேன்மா. அந்த டைம் இன்னும் ஏகப்பட்ட பேரு வேகமா பரேந்து வருவானுங்க. வரவனுங்க பிராங்கியா அசிங்கசியமா திட்டிட்டே வருவானுங்க. அவனை அட்டாக் பண்ணுங்கடா, அவன் ஒரு கேவலவாதி ஜட்டியோட நின்னுட்டு இருக்கான்னு. அந்த டைம் மேல நம்ம நம்பி ஏறி போய் நின்னுட்டு இங்க வாங்கன்னு கத்திட்டு இருப்பா. அவனுங்க பார்த்துட்டு எது பொண்ணா, சரி எவளா இருந்தா என்ன, இவங்களுக்கு ஆர்டர் வந்தது எல்லாத்தையுமே கொல்லணும்னு சொல்லி சோ கொன்ற வேண்டியதானே, என்னையோட நீ காலின்னு பில்டப்பா பண்ணி தள்ளுவானுங்க. நம்பி மனசுக்குள்ள டேய் முடிஞ்சா கொல்லுங்கடா, அதுக்கு தாண்டா வந்து நின்னுட்டு இருக்கேன்பா. அவனுங்க வந்த வேகத்துல ஓங்கி அடிப்பானுங்க. ஆனா அவளுக்கு ஒண்ணு ஆகாது, அது அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சிரும். ஏன்னா அது நமி இல்ல, அவள மாதிரி இருக்கிற ஒரு ஷேடோ. அதான் மிரேஜ் டெம்போன்னு ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுவாளே அதான் அது. அவனுக்கு அட்டாக் பண்ண வந்த வேகத்துல அங்க இருக்க பிளாக் கிளவுட்ல போய் மாட்டிக்குவானுங்க. அதுவுமே நமி உருவாக்கின தண்டர் கிளவுட் தான். வந்த வேகத்துல உள்ள போய் மாட்டினவனுக்கு எல்லாத்துக்குமே ஷாக்க கொடுத்து காலி பண்ணிடுவா. அதே நேரம் இங்க ரோபின் அவ ஒரு சைடு எல்லாத்தோட கழுத்தையும் போட்டு நெரிச்சிட்டு இருப்பா. நம்ம சாப்பர் ஒரு சைடு போட்டு பொலன்னு பொலந்து கட்டிட்டு இருப்பான். அந்த டைம் இடையில ஒருத்தன் யாருமே பேக் அடிக்காதீங்க, அவங்கள பொலந்துருங்கன்னு கத்திட்டே வருவானா. பிராங்கி பாத்துட்டு அவன் என்னவா சொல்றான்னு கேப்பா. ஒன்னும் இல்லடா விளக்கண்ண அவங்க டீமேன்னு சொன்ன உடனே அவன் பாட்டுக்கு திரும்பிக்குவானா. வர்றவன் நம்ம பிராங்கிய சுட்டுக்கிட்டே வருவான். அவனுக்கு தான் ஒண்ணு ஆகாதே அயன்பாடி ஆச்சு, என்னடா இது இவனை சுட்டா ஒண்ணுமே ஆகலன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றதுக்காண்டி பக்கத்துல வருவான். பிராங்கி ஒரு குத்து தான் குத்துவான், அவளதான் பொத்தகட்டியில தண்ணிக்குள்ள போய் விழுவான். இப்படி நம்மளுக எல்லாத்தையுமே பொலன்னு பொலந்து கட்டுறத பார்த்த கேமிக்கு செம ஹாப்பி. அவங்க நினைச்சதை விட நம்மளுக பயங்கர ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்களாமா. இந்த அளவுக்கு மாசா சண்டை போடுவாங்கன்னு இந்த ஸ்டார் பிஷ் எல்லாம் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்ல. யாருக்கும் தெரியாம அப்படியே நைஸா பதுங்கி வந்து ஹச்சிய மட்டும் காப்பாத்திட்டு அப்படியே நேரா வீட்டுக்கு போய் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கான். ஆனா நம்மளுக எல்லாத்தையும் அடிச்சு பொலந்து மாஸ்க் காட்டிட்டாங்கல்ல. அதே நேரம் இங்க உசோப்பு எய்ம் வச்சு அட்டாக் பண்றான். ஆனா அவனுக்கு ஜஸ்ட்ல எஸ்கேப் ஆகி ஓடிடுறானுங்க. அதனால உசோப்பு பிராங்கி கிட்ட கப்பல் எடுக்க சொல்லுவான். ஏன்னா ஓபன் சீல கப்பல் ஸ்டேபிளா நின்னுட்டு இருக்கிறதுனால அவனால ஈஸியா அட்டாக் பண்ண முடியுது. இன் கேஸ் கப்பல் மூவ் ஆயிட்டு இருந்துச்சுன்னா அவனுக்கு அட்டாக் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல. ஆனா அங்கதான் பிரச்சனை. பிராங்கியும் ரொம்ப நேரமா அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு கேப் விடாம அட்டாக் பண்றதுனால இவனால எதுவும் பண்ண முடியல. அதே நேரம் இங்க லூஃபிய காட்டுறாங்க. அவன் பதட்டத்துல பயங்கரமா விழுந்தடிச்சு ஓடிட்டு இருக்கான். என்னடான்னா அந்த வில்லப்பைய டூவல் காட்டுத்தனமா ஏரோ வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். சிக்குவானா லூஃபி ஒவ்வொரு அட்டாக்லயும் ஜம்ப் பண்ணி ஓடிட்டே இருப்பான். அதுவும் ஏதோ பெரிய சைஸ் எருமாட வச்சு விரட்டிட்டு இருக்கான் போல. அது வழியில இருக்க எல்லாத்தையுமே நொறுக்கிக்கிட்டு வரும். என்னடா இது அதிர்வுன்னு எல்லாம் ஆணு வாய பறந்துட்டு பார்க்கும்போது லூஃபி பிச்சுக்கிட்டு ஓடி வருவான். என்னடா என்னாச்சுன்னு கேட்டா பெரிய சைஸ்ல ஒண்ணு வருதுப்பா, எவனும் நிக்காதீங்கடா ஓடுங்கடாம்பா. என்னடா தெளிவா சொல்லுன்னு கேட்டா மாஸ்க் போட்டு மாடு மேல உட்கார்ந்து ஒருத்தன் காட்டுத்தனமா வந்துட்டு இருக்கான்டாம்பா. மாஸ்க் போட்டுட்டு மாடு மேல வரானா. யாரான்னு பார்க்கும்போது அங்க இருக்க வீட்டெல்லாம் கண்டமேனிக்கு வெடிச்சு தெரியும். உடனே அந்த வில்லப்பலோட ஆளுகளுக்கெல்லாம் செம ஹாப்பி, நம்ம தலைவர் களத்துல இறங்கிட்டாருன்னு. ஆனா நம்ம ஆளுகெல்லாம் அவன் வந்து பார்த்துட்டு அப்படியே ஆடி போயிருவாங்க. வந்தவன் அவன் ஆளுங்க எல்லாத்தையுமே உசுப்பேத்தி விடுவான். ஏன்னா நீங்க என்ன கொசுவா இல்ல ஈச்சியா, லூசு பயிலா இப்படி அடி வாங்கிட்டு இருக்கீங்க, நீங்க எல்லாம் பிளையிங் ஃபிஷ் ரைடர்ஸ், எவனா இருந்தாலும் விடக்கூடாது, வெளுத்து வாங்கணும்னு பயங்கரமான அட்வைஸ். உசோப்ப பார்த்துட்டு ஏண்டா நீ பில்டப் பண்ணிட்டு வர எல்லாம் ஓகே, அதுக்காண்டி உன் சொந்த வீட்டையே வாடா இடிச்சு தள்ளிட்டு வருவே, மண்டையில ஏதாச்சும் மசாலா இருக்கான்னு கேப்பான். ஸ்டார் ஹேட்டே கையில கிடைச்சதுனால இதுக்கப்புறம் அவனுக்கு எந்த ஒரு ஹைட் அவுட்டுமே தேவையில்லையாமா. அப்ப அவன் ஆளுங்க வந்து சாரி தலைவரே, இவங்க எல்லாத்தையுமே நாங்க காலி பண்ணி கடலுக்கு அடியில அனுப்பிடலான்னு பார்த்தோம், ஆனா எங்களால முடியலாம்பானுங்க, பரவாயில்ல வழிய விடுங்க நான் பாத்துக்கிறேன்னு அப்படியே முன்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்து மட்டும் தான் வைப்பான். அந்த அதிர்வலியே நிக்க முடியாம அந்த ஹச்சி எல்லாம் பொத்துன்னு விழுவான். அப்புறம் தெளிவா சொல்லிடுவான், எனக்கு எந்த பிஷ்மேனும் தேவையில்லை, மெர்மைடும் தேவையில்லை, ஏன் அந்த ஸ்டார் பிஷ் கூட தேவையில்லை, உங்களுக்கு ஓடணும்னா இங்க இருந்து உடனே ஓடிடுங்க, இல்லன்னா இடையில சிக்கி சின்ன பின்னமாயிருவீங்க. உடனே ரைட்டு தலைவரே, தேங்க்ஸ் தலைவரே, கிளம்புற தலைவரேன்னு அங்க இருந்து அப்படியே நகர்ந்து ஓடிடுவாங்க. உடனே அந்த டூவல் நான் ஒன்னும் மனுஷங்களை கடத்தி விக்கிறவன் இல்ல, நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு உங்களுக்கே தெரியும் இல்ல. உடனே அவன் ஆளுகள்லாம் கோஷம் போடுவானுங்க, ஆமா தலைவரே நல்லா தெரியும், சூப்பரா தெரியும்னு. அவன் இப்ப ரொம்ப சந்தோஷத்துல இருக்கான். ஏன்னா இன்னைக்குதான் அவனுக்கு ஒண்டர்ஃபுல் டே, என்ஜாயபிள் டே, எல்லா டேவும் இன்னைக்குதான். ஏன்னா அவன் ரொம்ப நாளா கொலவெறியோட கொல்லணும்னு ஆசாசியா கனவோட தேடிட்டு இருந்த ஒருத்தன் இப்ப இவன் கண்ணு முன்னாடி இருக்கான். அதனால கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, நான் அவனை கண்ணா பின்னான்னு வெட்டி காக்காவுக்கு உப்பு கண்டம் போடாம விட மாட்டேன், என்ன நரகத்துக்கு தள்ளவன் இவன் தான் அப்படி இப்படின்னு லூஃபிய பார்த்து சொல்லாம கப்பல்ல இருக்கவங்கள பார்த்து சொல்லுவான். உசோப்புக்கு ஒன்னும் புரியல, என்னடா இவன் நம்மள பார்த்து பேசிட்டு இருக்கானேன்னு. அவன் என்னடானா டைலாக வர்றதா இல்ல, இன்னைக்கு இப்போ இந்த நொடி நான் செத்தாலும் பரவாயில்ல, உன்னை கொன்னுட்டு தான்டா நான் சாவேன், பிளாக் ஹூட் சஞ்சின்னு சொல்லுவான். அத்தனை பேர்த்துக்குமே
எல்லாருமே செம ஷாக்கு. எது சஞ்சியான்னு? நான் கூட இவன் லூஃபிய காலி பண்ணதான் வந்திருக்கானோன்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா சஞ்சிய காலி பண்ண வந்திருக்கான். ரொம்ப நாளா இவனை பார்க்கதான் அவன் வெறி கொண்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானாமா. நீ இன்னைக்கு சிக்கிட்ட மகனே, உன்னைய நான் பொலி போடாம விட மாட்டேன்னு பல்லா கடிச்சுக்கிட்டு கத்தன உடனே ஆளுங்க எல்லாருமே பீதி ஆயிடுவானுங்க. ஆஹா, பாஸ் காண்டாயிட்டாருன்னு. சஞ்சய்க்கு ஒரே அளவும் புரியல. எது என்னைய கொல்லணும்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானா? என்னடா புதுசா கிளம்பி வரானுங்கன்னு பேந்த முழிப்பான். பிராங்கி எடுத்துட்டு அது யாருப்பா இவ்வளவு கொலவெறியோட இருக்கான்? அப்படி ஏதாச்சும் நீ ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்கும் போது ஏதாச்சும் பஞ்சாயத்தாச்சா? கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு மாத்தி சொன்ன உடனே அவனும் மண்டைய போட்டு பிதுக்குன்னு பிதுக்குவான். ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்தது அதெல்லாம் 3 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி அடிச்சிருந்தாலுமே அங்க அடி வாங்கினவனுங்க ஒண்ணும் அவ்வளவு பெரிய வஸ்தாதெல்லாம் இல்ல. யாரா இருக்கும்னு மண்டைய போட்டு பெசன்னு பெசைவான். கமான் செஞ்சு உன்னால முடியும்னு சொல்லி இவங்க எல்லாம் சேரா பண்றாங்களாமா. அதான் அவனுக்கு காண்டாயிரம். கொய்யாலைகளா என்ன வச்சு என்ன விளையாட்டாடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உடனே இந்த சாவுடான்னு சொல்லி அந்த ஹர்பூனை வச்சு பயங்கரமா அட்டாக் பண்ணுவான். எல்லாம் அடிச்சு புடிச்சு ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகி ஓடுவாங்க. அவன் என்ன சொல்லுவான், ரீசெண்டா தான் அந்த பஞ்சாயத்து நடந்துச்சுங்கிற மாதிரி சொல்லுவான். அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கும் போது கூட சரி எவனாச்சும் வந்திருப்பான், அவன்கிட்ட வம்பு பண்ணிருப்பான், சண்டை போயிருக்கும் அப்படி அப்படின்னு ஏதாச்சும் சொல்லலாம். ஆனா ரீசெண்டா நம்மால சோலவா போய் எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸும் பண்ணல. பண்ணா அப்படியே கூட்டமா சேர்ந்துதான் வச்சு செய்வாங்க. அப்படி என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருப்பான். அந்த டைம் அவன் அட்டாக் பண்ணானே ஹர்பூன், அதுல இருந்து அப்படியே புகையா கிளம்பும். என்னங்கடா இது வித்தியாசமா என்னென்னமோ கிளம்புது, என்னடா பண்ணி தொலைஞ்ச பரதேசி பையலன்னு கேட்டா அதெல்லாமே ஸ்கார்பியன் பாய்சன் அந்த ஹர்பூன்ஸ்ல தடவி வச்சிருக்கான். அது மட்டும் நம்ம ஆளுக பாடியில வந்து சொருகுச்சுன்னா அடுத்த 3 நிமிஷத்துல செத்து போயிருவாங்க. அதனால சாவுகடான்னு சொல்லி கண்டமேனி அட்டாக் பண்ணுவான். ஜஸ்ட் மிஸ். நமி மேல சொருக வரும்போது சஞ்சய் இடையில பூந்து காப்பாத்திடுவான். அவனுக்கு இவன் யாருன்னே தெரியல. பரதேசி நாய நீயே சொல்றா, என்னால கண்டுபிடிக்க முடியல, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கும்பா. அவன் அதெல்லாம் கண்டுக்காம உங்க மொத்த குரூவையுமே நான் அழிக்காம விட மாட்டேன்னு கொலவெறியோட அட்டாக் பண்ணுவான். இங்க லூஃபி அவன் மூஞ்ச பாத்துட்டான். யாரு என்னன்னு கேட்டா ரொம்ப எல்லாம் சர்ப்ரைஸ் ஆகாத, இவனை உனக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போய் ஓங்கி அவன் மண்டையிலேயே ஒரு அடி. அந்த டூவலோட மாஸ்க் அப்படியே தட நான் அடிச்சு புரண்டு வந்து விழும். எல்லாம் ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிப்பாங்க. மாஸ்க் கழுந்துச்சு அப்படின்னா இவன் யாருன்னு தெரிஞ்சு போயிரும்ல. அவனும் கேஷுவலா ஒன்னும் பஞ்சாயத்து இல்ல, என்னோட பயங்கரமான மூஞ்ச நீங்களே பாருங்க, பார்த்தா உங்களுக்கே தெரியும்பா. அவனை பார்த்துட்டு மொத்த குருவுமே அப்படியே ஆடி போயிருவாங்க. இப்படி நம்மளுக்கு யார பார்த்துமே ஷாக் ஆக மாட்டானுங்களே, அப்படி இது யாரா இருக்கும்னு எனக்கெல்லாம் ஒரே குழப்பம். சஞ்சியோட மூஞ்ச பாக்கணுமே, அப்படியே பேயரைஞ்ச மாதிரி இருக்கும். ரோபின் எல்லாம் பார்த்துட்டு வாவ் இதான் மேட்ராம்பா. பிராங்கி எல்லாம் கதறி எழுவான், இப்படி ஆயிருச்சேன்னு. அவன் இப்படி இவங்களை மீட் பண்ணி போட்டு தள்ளுறதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தானாமா. நம்மளால தேடி இவன் கடல்ல இறங்கினாலே பெரிய பஞ்சாயத்தாக தான் வாண்டட் போஸ்டரை காமிச்சு சொல்லுவான். ஏன்னா அந்த பவுண்டி ஹண்டர்ஸ் நேவி ஆளுகெல்லாம் அவனை பிடிக்கிறாங்களோ இல்லையோ, இவனை தான் வளைச்சு பிடிக்கிறாங்களாமா. அவங்க உன்னை கண்டுபிடிக்கிறாங்களோ இல்லையா, ஆனா அவங்கள விட நான் தாண்டா உன்னைய முக்கியமா கண்டுபிடிக்கணும். பிளாக்ஃபுட் சஞ்சி உன்னை பிடிச்சு காமிச்சு நீ யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லணும்டா. சொல்ல போனா நான் நீ இல்ல, நான் ஒரு பைரட்டே இல்லன்னு சொல்லிட்டு தேம்பி அழுவான். அப்பதான் அவன் மூஞ்ச காட்டுறாங்க. வாண்டட் போஸ்டர்ல நம்ம சஞ்சியோட மூஞ்சி எப்படி இருக்குமோ அந்த மூஞ்சி தான் இந்த மூஞ்சி. அப்படின்னா இவனை தானே பைரட்டா கன்சிடர் பண்ணுவாங்க. சஞ்சி மூஞ்சி மாதிரி ஏதோ ஒரு மூஞ்ச வரைய போய் இந்த மூஞ்சி வந்துருச்சு. கடைசியில அந்த மூஞ்சோட ஓனரே பாதிக்கப்பட்டுட்டான். ஏன் இந்த மாதிரி மூஞ்ச மாத்தி வரைஞ்சானுங்கன்னு இப்ப தெரியாது, போக தெரிஞ்சுக்கலாம். சஞ்சி கொல்ல காண்டாவான். கொய்யால அதுக்கு ஏன்டா என்கிட்ட சண்டைக்கு வர, வரைஞ்சவங்கிட்ட போய் சண்டைக்கு போடா விளக்கன்னு சொல்லி காண்டுல காட்டுகத்து கத்துறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க.